திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களின் பஞ்சபூதங்களை வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி யூஸ் பண்ணுங்க. நான் கடவுளுக்கு நிகரானவன் அப்படிங்கிறவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தோடைய சனி பயிற்சி நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. அப்ப இந்த சனி பயிற்சி முதல்ல மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்ப மீன ராசிக்கு சனி ஏற்கனவே 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப இன்னும் 2.5 வருஷம் இருக்க போகுது, 5 வருஷம் இருக்க போகுது. இப்ப ஜென்ம சனின்னு பேர். இப்ப 29/3/2025 அன்னைக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய ஜென்ம சனி மீன ராசிக்கு என்ன கொடுப்பனையை கொடுக்கிறார்? ஒண்ணு இல்ல, ஜென்மத்துல சனி வந்துருச்சு அப்படின்னா, ஜென்மம்னா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடல். அப்ப நம்ம கிட்ட சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்னா நம்ம நடந்துக்கிற விதம் தான் மெயின். இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காருன்னா நடந்துக்கிற விதம் எப்படி? மீனராசிக்காரங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மாதிரிதான் சனி பகவான் வச்சு செய்வாரு, சூப்பரா செய்வாரு. 2 விஷயம் தான். அப்ப நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு யார் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனா வந்ததுக்கு ஒரு அடி உழுகும், பெரிய அளவுக்கு பாதிக்காது. அப்ப இந்த ஜென்மத்துல சனி இருந்தா எதுல எண்ணத்துல கவனமா இருக்கணும்? உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான், பெருசா ஒன்னும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, சனியோட பார்வை கெட்ட பார்வை அப்படிங்கிறோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, சனியோட பார்வையும் நல்ல பார்வைன்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சனி ஒரு 10ஆம் இடத்துல ஒரு கை வைக்கிறாரு அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை கை வைக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு, தொழில் இருந்தா தானப்பா கை வைப்பாரு. உங்களுக்கு தொழிலுக்கு அவர் கொடுத்த தொழில்காரங்களே சனிதான். அப்ப அந்த தொழிலை வந்தாலும் கொடுத்துதானே உங்களை கெடுப்பாரு. அப்ப தொழில் கொடுக்குறாருல்ல, அப்ப அந்த தொழில நீ ஒழுக்கமா நடந்துக்கலைங்கிறதுனாலதான் அவர் கெடுக்கிறாரு. லாஜிக் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப 3ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. அப்ப இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல பலன்களையும் கண்டிப்பா கொடுப்பார். குடும்பத்துல மனைவி வழியில நிறைய செலவினங்கள் உருவாகும். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் உங்ககிட்ட பணம் காசு இருக்குதுன்னா கண்டிப்பா சில பேர் கேட்பாங்க. அந்த குடுக்கலினாலும் சங்கடம், கொடுத்தாலும் வர்றதுல பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க போகிற இடத்துல பிரச்சனை. 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம். அப்ப இந்த மீன ராசிக்காரங்க சொன்னாலும் சொல்லாட்டி இந்த சனி பயிற்சி பத்திரப்பதிவு செய்தே தீர்வார்கள். பத்திரப்பதிவுன்னு என்ன? 2-3 விஷயத்துக்கு பத்திரப்பதிவு பண்ணலாம். திருமண வாழ்க்கைக்கு பத்திரப்பதிவு பண்ணலாம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பாங்க. அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் நிச்சயமா நடந்தே தீரும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம், இந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். நீங்க பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு இடத்த வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தருவீங்க. ஆனா 3ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க வாங்கக்கூடிய இடம் எல்லாம் கரெக்டா இவங்க பேர் இருக்குதா, இல்ல வில்லங்கம் இருக்குதா, இல்ல ஈசி எல்லாம் போட்டு கரெக்டா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க. அப்படி செக் பண்ணி பார்த்து வாங்கல அப்படின்னா அதுல வில்லங்கங்கள் ஏதோ ஒண்ணு வந்தே தீரும். அப்ப இந்த நேரங்கள்ல இதெல்லாம் ரொம்ப கவனமா நீங்க செலவு பண்ணணும். நம்ம ஏன் ஒரு பதிவு போட்டிருக்காங்க கமெண்ட்ல, அதாவது கெட்ட விஷயங்களே சொல்றீங்களே, கெட்ட விஷயங்களே சொல்றீங்களே, நல்ல விஷயம் என்ன? இப்ப நான் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான். இங்க கெட்ட விஷயமே இல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போறீங்க, போலீஸ் உங்களை அந்த இடத்த புடிச்சிட்டு இருக்காங்க. வண்டியில உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல, புக் இல்ல, ஏதோ ஒரு தண்ணி போட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க, அது சனி பிடிச்ச மாதிரி. அப்ப நீங்க போகும்போது அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க, அந்த இடத்த பார்த்து போப்பா, இல்லைன்னா புடிச்சிட்டு போயிடுவாங்க சொல்றது தப்பா? நான் என்ன சொல்றேன், இன்னும் நிதானமா இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த இடத்துல கவனமா இருக்கு சொல்றோம். இத நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா நம்ம பொறுப்பே இல்லை. நம்ம சேனல்ல எப்பயுமே விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு துணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க, பிடிக்கலைங்கிறப்ப அது தலையெழுத்து யாருனாலையும் மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். கண்டிப்பா திருமணம் நடந்தே தீருங்க. திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஒரு திருமண கொடுப்பனையை கொடுத்தே தீருங்க. அடிச்சு சொல்லுங்க, நான் கேரண்டி, அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஜாதகத்தை கரெக்டா பிக்ஸ் பண்ணீங்க. இந்த ஜாதகம் கரெக்டா இருக்குதா, பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் கரெக்டா இருக்குதா, நல்ல ஜோசியத்தை கொடுத்து அணுகி இவங்களுக்கும் அந்த பொருத்தங்கள் சரியா இருக்குதாங்கிறது நல்லா ஃபாலோ பண்ணீங்க. அப்படி இல்லைங்கிறப்பதான் இந்த
அதை சொல்றது இதை சொல்றது. அதே மாதிரி வடிவேல் கதை மாதிரிதான். மாப்பிள்ளை என்ன பண்றாரு, மாப்பிள்ளை இன்ஜினியரா இருக்காரு. ராமேஸ்வரம் பாலத்தை கூட இவரு மாப்பிள்ளையோட குருநாதர் தான் கட்டினதாம. ஐயோ ஐயோ ஆமாவா அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்துல திருமண விஷயங்கள் இல்ல, உண்மையை சொல்லி பழகுங்க. இவ்வளவுதான் எங்களோட எங்களோட நிலைமை இப்படித்தானே. அது பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, பையன் வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, நாங்க இவ்வளவுதான் நகை போடுவோம், இவ்வளவுதான் பண்ணுவோம், இப்படித்தான் இருப்போம்னு அவங்க பேச்சுவார்த்தையை கலந்து பேசிக்கிங்க. அதாவது 7ஆம் இடங்கிறது பொதுஜன தொடர்பு, கலந்துரையாடல், மக்கள் தொடர்பு. அப்ப நீங்க உட்கார்ந்து நாங்க இவ்வளவுதான் பண்ணுவோம், இப்படித்தான் மாப்பிள்ளை இவ்வளவுதான் சம்பாதிக்க, இப்படி எல்லாம் உண்மையை கரெக்டா நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பாதிப்பும் வராது. கட்டல் ரேட்டா பேசிக்கங்க, எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பாக்குறாரு. கண்டிப்பா பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்குதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. யாராருக்கு நான் பதவி உயர்வு வாங்கலான் இருக்கிறேன், இல்ல நான் இந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா கஷ்டமா இருக்குது, இந்த தொழில் இருந்து நான் அடுத்து ஏதாச்சும் மாற்றுதல் பண்ணலான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜென்மச்சனி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியே தீர்வார். மக்கள் மத்தியில ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 29/3/2025 இருந்து 28/4/2025 வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு. இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமான காலகட்டம். அற்புதமான காலகட்டம்னா என்ன? பணம், காசு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு நல்ல கொடுப்பனை என்பது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 28/4/2025 இருந்து 17/5/2026 வரைக்கும் இதுல அந்த ஒரு வருஷத்துல 2 விதமான நன்மைகளும் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்து வேலையும் 12ஆம் இடத்தோட வேலையும் நடக்கும். அப்ப 11ஆம் இடங்கிறது என்ன? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய குறிக்கோள். நான் இந்த ஜென்மச்சனியில பொதுவாவே உங்களுக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்கல்ல, இதுதான் நான் தொழில இப்படி இருக்கணும், பொருளாதாரத்துல இப்படி வரணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு மண்மனை வாங்கணும், விவசாயத்துல நான் ஜெயிக்கணும், இப்படி எல்லாம் என்னென்ன திட்டம் போட்டுக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்தே தீரும். அதன் மூலம் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் உருவாகும். மூத்த சகோதரன் ஒத்துழைப்பெல்லாம் இந்த நேரத்துல கிடைக்கும். நீண்ட கால நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய கஷ்டத்துக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய கஷ்டம் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகி தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 17/5/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் போறாரு. இந்த காலகட்டங்கள் வயசு பசங்களா இருந்தாலும் சரி, வயசு பொண்ணுகளா இருந்தாலும் சரி, செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. தவறான மெசேஜ் அனுப்புறது, தவறான விஷயத்தை ஏதாச்சும் பண்றது, உங்களுடைய போட்டோவை கிளிக் பண்ணி அனுப்புறது, அவங்க அனுப்புறது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுகளா இருக்கட்டும் தயவு செய்து மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா அறவா கட் பண்ணிக்க. ஏன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இருபாலருக்கும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அசிங்கம், அவமானம், பெத்தவங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம், இது மாதிரி பல வில்லங்கத்துக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எந்த சூழ்நிலையும் தவறாக நீங்க பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி படிப்புல கூடுதல் கவனம் தேவை. இல்லைன்னா படிப்புல கொஞ்சம் நீங்க அசால்ட் ஆனீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துல ஃபெயில் ஆகிறது கூட வாய்ப்பு வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நல்லா படிக்கிற பசங்களா இருந்தாலுமே தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இந்த காலத்துலதான் ஒரு பசங்களை பாக்குறது, ஒரு பொண்ணை பாக்குறது, இப்படி உங்களுடைய கவனங்களை சிதற வச்சு அதன் மூலம் உங்களுடைய படிப்பு கொடுப்பனை இல்லாம போறது. அப்ப இந்த 2.5 வருஷம் நல்ல படிப்பு மேல கொஞ்சம் அக்கறை வச்சு நல்லா படிங்க. இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு ஒரு தொழில் அழகா காத்துட்டு இருக்குது. இந்த ஜென்மச்சனி முடிஞ்சோன்னா தொழில் அழகா காத்துட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சனி பயிற்சி ஏதாச்சும் பாதிப்பு கொடுக்குமானா நிச்சயம் பாதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தான். அப்ப எல்லாமே விழிப்புணர்வு சார்ந்து சொல்லக்கூடிய நான் என்னென்ன விஷயம் சொன்னோம் அதையெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு பல விதத்துல யோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் நம்ம நீதி நேர்மை தவறாக இது தொழிலையோ இல்ல ஒரு வாடிக்கையாளர்கிட்டயோ பணங்காசு விஷயத்திலயோ கொஞ்சம் நம்ம தவறா நடந்தோம்னா கண்டிப்பா உங்களுடைய புதிய முயற்சிகள் தடைபடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனையை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில சங்கடத்தை கொடுக்கும், கூட்டாளி கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய விஷயத்துல மைனஸை கொடுக்கும், தொழில்ல ஒரு ஏற்றம் இல்லாமல் தொழில்ல ஒரு நசிஞ்சு தொழில்ல வருமானம் குறைவான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்ப நீங்க நடந்துக்கிற விதம் ஒன்று இருக்குது. வாக்கி பஞ்சாங்கம் என்பது வேறு, திருக்கணித பஞ்சாங்கம் என்பது. வாக்கி பஞ்சாங்கத்தை திருத்தி அமைக்கப்பட்டதுதான் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில தான் சொல்றோம். நீங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பாக்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நான் அப்படிதான் இருக்கிறவங்க நீங்க அப்படியே இருங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.